சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்ததா செம்ம ட்விஸ்ட் நடக்க போகுது. தமிழ்ச்செல்வியும் அம்மாச்சியும் தமிழ்ச்செல்வியோட அம்மாவை கூட்டிக்கிட்டு ஐஸ்வர்யா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. தமிழ்ச்செல்வியை பார்த்து சேது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. உடனே தமிழ்ச்செல்வி இங்க அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, டாக்டருங்க அவங்க பிழைக்க மாட்டாங்க, அவங்கள பிழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சேது கண் கலங்கிக்கிட்டே சொல்றாரு தமிழ்ச்செல்வி கிட்ட. உடனே தமிழ்ச்செல்வி, நம்ம ஏன் இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக கூடாது, இந்த மாதிரி பாம்பு கடி தேல் கடி இதுக்கெல்லாம் ஸ்பெஷலா பாக்குற ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாச்சும் ஏன் மாத்திட்டு போக கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. அங்க போனா கண்டிப்பா அவங்கள காப்பாத்திடுவாங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி உடனே, ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, இவளை கொல்லணும்னே முடிவு பண்ணிட்டியா நீ? இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பண்ண முடியாத வைத்தியத்தை இவன் எங்கேயோ வெளியே கூட்டிட்டு போய் பண்ணிட போறாளாம். என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? அவளை சாகடிக்கலான்னு பாக்குறியா? உன்னை யாரு இங்க நாட்டாம் பண்ண வர சொன்னது? உன் வேலையை பார்த்துட்டு நீ மூடி நீ கிளம்பு. அப்ப தமிழ்ச்செல்வி உடனே அம்மாச்சி கிட்ட போயிட்டு, அம்மாச்சி ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாத்தணும்னா அவங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போயே ஆகணும். அங்க போனா கண்டிப்பா அவங்களை காப்பாற்ற முடியும் அம்மாச்சி, நீங்க சொல்லி புரிய வைங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அம்மாச்சி உடனே ராஜாங்க கிட்ட போயிட்டு, ஐயா ராஜாங்கம், எப்படியாவது ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும் ஐயா, கொஞ்சம் இதுக்கு சம்மதிக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவளை காப்பாற்ற முடியலன்னா அவங்க அப்பாவுக்கு நம்ம என்னப்பா பதில் சொல்றது? நம்மளை நம்பிதான் அந்த பொண்ணு வந்திருக்கு, அவ உயிரை விட்டுறக்கூடாது ஐயா. தமிழ்ச்செல்வி வேற டாக்டருக்கு படிச்சிருக்கா, அவ சொல்றதை கேளுப்பா, அவளுக்கு தெரியாத விஷயமா, நம்ம போய் டாக்டர் கிட்ட பேசி கூட்டிட்டு போலாம்யா, அதான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா சரியாயிடும்னு சொல்றாள்ல அப்படின்னு சொல்றாங்க. சேது உடனே, ஆமாப்பா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், பாம்பு கடிக்கு விஷ கடிக்கலாம் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் சரிப்பட்டு வரும், நம்ம ஐஸ்வர்யாவை அங்கேயே கூட்டிட்டு போலாம்ப்பா அப்படின்னு சேதுவும் சொல்றாரு. ஈஸ்வரி உடனே, என்ன சேது விளையாடுறியா? உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துகிட்டு ஐஸ்வர்யாவை சாக அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அவ இல்லனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழலாம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்றீங்களா? அதை கேட்ட ராஜாங்க, ஈஸ்வரி என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? அறிவில்ல உனக்கு? ஐஸ்வர்யா உனக்கு மட்டும் முக்கியம் இல்ல, சேதுவுக்கு பொண்டாட்டி அவ, அவனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எங்க வந்துருச்சு? இங்க பாரு, உன் ஆதங்கம் எனக்கு புரியுது, உன் அண்ணன் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உன்னால தாங்கிக்க முடியலன்னு எனக்கு தெரியுது, ஆனா கொஞ்சம் நிதானமா பேசு. நம்ம எங்க கூட்டிட்டு போனா காப்பாத்த முடியுமோ அங்க கூட்டிட்டு போறதுதான் புத்திசாலித்தனம், அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, பேசாம அமைதியா இரு அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு. சித்ரா உடனே ஐஸ்வர்யா கிட்ட, அம்மா எங்கேயாவது கூட்டிட்டு போகட்டுமா, எப்படியாவது ஐஸ்வர்யா உயிரை காப்பாத்தணுமா, அதான் நமக்கு முக்கியம். அதுவும் இல்லாம தமிழ்ச்செல்வி வேற டாக்டருக்கு படிச்சிருக்கால, கண்டிப்பா அவ பழைக்க வச்சிருவாமா, அவளை நம்பி அனுப்பலாமா. ஈஸ்வரி உடனே, என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனா எனக்கு ஐஸ்வர்யா உயிர் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சேது உடனே தமிழ்ச்செல்வி கிட்ட, ஐஸ்வர்யாவை இங்க இருந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றியா அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ்ச்செல்வி உடனே, நான் போய் டாக்டர் பார்த்து பேசிட்டு வரேன், ஐஸ்வர்யா உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்க போறாங்க. அங்க சேது அவசர அவசரமா ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாரு. ஐஸ்வர்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சாவித்திரி தாமரை கிட்ட, இவ வாழ்க்கையில இவளே மண்ணள்ளி போட்டுக்க போறான்னு நினைக்கிறேன், அவளை அப்படியே விட்டா இந்த ஹாஸ்பிட்டல்லயே அவ செத்து போக போறா, அவளை கொண்டு போய் காப்பாத்தி இவ என்ன பண்ண போறான்னு தெரியல, இவ அத்தனை கெடுதல் பண்ணிருக்கா அவளுக்கு, அதெல்லாம் யோசிக்கிறாளா பாரு அவ. உடனே தாமரை, அதாமா தமிழ்ச்செல்விங்கிறது, நீ வேணா பாரு, அவ எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த போறா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க தாமரை. சாவித்திரி உடனே, அப்ப நம்ம திட்டம்லாம் வீணா போயிடுமா, அப்ப ஐஸ்வர்யா சாக மாட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. தாமரை உடனே, என்னமா நீ இப்படி கேக்குற, அப்ப ஐஸ்வர்யா சாகணும்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லடி, ஐஸ்வர்யா சாகணும்னு நினைக்கல, ஆனா பொழைக்க கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாமரை, இங்க பாருமா, ரெண்டுத்துக்குமே அர்த்தம் ஒண்ணுதான், பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே எமர்ஜென்சி வார்டுக்கு ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போறாங்க, கூடவே தமிழ்ச்செல்வியும் போறாங்க. டாக்டர்ஸ் வெளியே நின்று சொந்தக்காரங்க கிட்ட, இங்க பாருங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எங்களால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு இங்க வெளியே பேசிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். உள்ள கூட்டிட்டு போகும்போதே ஐஸ்வர்யாக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருது. நர்ஸ் போய் டாக்டர் கூட்டிட்டு வரதுக்குள்ள தமிழ்ச்செல்வி ஹார்ட் பீட்டை மறுபடியும் துடிக்க வைக்கிறதுக்காக நெஞ்சு மேல அந்த பீட்டிங் மிஷினை 2-3 தடவை பீட்டிங் கொடுக்குறாங்க. மறுபடியும் ஐஸ்வர்யாக்கு மூச்சு வந்துருது. ஆக்சிஜன் மாஸ்க மாட்டி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உள்ள வந்த டாக்டர், நல்ல வேலைமா, அவ உயிரை எப்படியோ எமர்ஜென்சில இருந்து காப்பாத்திட்ட, இனிமே ட்ரீட்மெண்ட்டை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வெளியில இருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி வெளியே வர்றதை எல்லாரும் பரபரப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள ஐஸ்வர்யாக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வெளியே வராங்க. வந்து, இங்க பாருங்க, ஐஸ்வர்யாவோட உடம்புல இருந்த அத்தனை விஷத்தையும் நாங்க வெளியே எடுத்தாச்சு, அவங்கள இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்காம கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவங்க உயிரை கண்டிப்பா காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். அப்ப ராஜாங்கம், சேது, ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து டாக்டர் கையெடுத்து கும்பிடுறாங்க. ரொம்ப நன்றி டாக்டர், எத்தனையோ பேர் கை விட்டாங்க, நீங்க தான் இப்ப அவ உயிரை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருந்த டாக்டர்ஸ், நன்றி எனக்கு சொல்லாதீங்கம்மா, இது அந்த தமிழுக்கு சொல்லுங்க, அவங்க தான் கரெக்டான நேரத்துல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்க உயிரை காப்பாத்திருக்காங்க, அவங்க அப்படி பண்ணலன்னா எங்களால கண்டிப்பா அவங்களை காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேதுவும் ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வியை பாக்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, அம்மாச்சி நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜாங்க உடனே, அம்மா தமிழ்ச்செல்வி ரொம்ப நன்றிமா, நீ மட்டும் இல்லைன்னா இப்ப ஐஸ்வர்யா நம்மளால காப்பாத்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, என்னம்மாமா இப்படி பேசுறீங்க, அவளோட குற்ற உணர்ச்சியை போக்குறதுக்காக அவ இப்படி பண்ணியிருக்கா, ஏன்னா அவளோட குழந்தைய கடிக்க போன தேலை தட்டி விட போய் தானே ஐஸ்வர்யாக்கு இப்படி ஆயிடுச்சு, ஏண்டி
இதெல்லாம் உன்னாலையும் உன் குழந்தையாலையும் தான் இப்படி நடந்துச்சு, நீ என்ன நடிக்கிறியா? சேதுபதிக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. சின்னம்மா என்ன பேசுறீங்க நீங்க? அவ என் குழந்தை, என் மீனாட்சி பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க அப்படின்னு சேது கேக்குறாரு. பின்னென்ன சேது, அந்த குழந்தைக்காக தானே இப்ப வரைக்கும் நீ ஐஸ்வர்யாவை தள்ளி வச்சிருக்க. அவகிட்ட ஒரு வார்த்தையாச்சும் நீ பாசமா பேசியிருப்பியா? இது வரைக்கும் இன்னும் நீ அவளை தொட்டு இருப்பியா? அவளை தொடாம தானே வச்சிருக்க. அப்படி இருந்தும் அவ உன் குழந்தைய காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையும் பத்தி கவலைப்படாம இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா. ஆனா இப்பவும் உனக்கு உன் குழந்தை மட்டும் தான் முக்கியமா தெரியுது இல்ல? அதை கேட்ட ராஜாங்கம், மோகனா, தமிழ்ச்செல்வி எல்லாமே அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. தமிழ்ச்செல்வி ராஜாங்கிட்ட வந்து, இங்க பாருங்க, நான் என்னோட டியூட்டியை தான் செஞ்சேன். அது இல்லாம என் குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக அவ உயிரை பத்தி கவலைப்படாம அவ காப்பாத்திருக்கா. அதனாலதான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் அவளை காப்பாத்திருக்கேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என் பேச்சை கேட்டுங்க கூட்டிட்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அம்மாச்சி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்ப ஈஸ்வரி சித்ரா கிட்ட, ஏண்டி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப இவங்களுக்கு எது முக்கியமா தெரியுது பாத்தியா? இப்பதான் ஐஸ்வர்யா உயிருக்கு போராடி தப்பிச்சு வந்திருக்கா. அதெல்லாம் இவங்களுக்கு பெருசா தெரியல. தமிழ்ச்செல்வி பண்ண உதவி தான் இப்ப இவங்களுக்கு பெருசா தெரியுது. அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சித்ரா உடனே, அம்மா நீ என்ன சொன்னாலும் சரி, ஐஸ்வர்யா உயிரை காப்பாத்துறது தமிழ்ச்செல்வி தான். அவ மட்டும் இல்லனா இந்நேரம் ஐஸ்வர்யா கண்டிப்பா உயிரோட இருந்திருக்கவே மாட்டா. அப்புறம் நீ தான் உங்க அண்ணங்கிட்ட வாங்கி கட்டியிருப்ப. அது இல்லாம நம்ம போட்ட திட்டம் எல்லாம் பாழா போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தாமரை உடனே சாவித்திரி கிட்ட, இங்க பாருடி, அநியாயமா வந்து இவ உயிரை காப்பாத்தி விட்டா பாரு. சரி போ, அவளுக்கு ஆண்டவன் ஆயுச கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மோகனா உடனே, ஏங்க ஐஸ்வர்யாவை போய் நம்ம எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ராஜாங்க உடனே, டாக்டர் வந்து சொல்லுவாங்க இருங்க, அதுக்கப்புறம் போய் நம்ம பார்க்கலாம். சேது மட்டும் உள்ள போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு. ஈஸ்வரி உடனே, மாமா நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஈஸ்வரி, நீயும் சேதுவும் மட்டும் போய் உள்ள போய் பாருங்க, நாங்க எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாச்சி, அழகர் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப மலர் போன் பண்ணி தமிழ்ச்செல்வியோட உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. ரொம்ப நல்லது தமிழ், எங்க ஐஸ்வர்யாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ போய் அவ உயிரை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் உடனே, என்னக்கா இப்படி பேசுற? மீனாட்சிக்காக அவ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து காப்பாத்தி இருக்கா. அப்ப நான் ரிஸ்க் எடுத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சேதுவும் ஈஸ்வரியும் டாக்டரை பாக்கிறதுக்காக ஐசியூ வார்டுக்குள்ள போறாங்க. அப்ப டாக்டருங்க, ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெளியே வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து பாருங்க அப்படின்னு டாக்டருங்க சொல்றாங்க. உடனே சேதுவும் ஈஸ்வரியும் வெளியே போறாங்க. ராஜாங்க சேதுவை பார்த்தப்பா, நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா இல்லப்பா அப்படின்றாங்க. சரி வாங்க நம்ம எல்லாரும் போய் பக்கத்துல போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரி உடனே, இல்ல நீங்க எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க, இங்க எமர்ஜென்சினா ஏதாவது கூப்பிட்டா இங்க யாராவது ஒரு ஆள் இருக்கணும்ல, அதனால நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்கே இருக்காங்க. உடனே டாக்டர்ஸ் வந்து வாங்க வந்து பாருங்கன்னு கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி மட்டும் தனியா போறாங்க. உள்ள போன ஈஸ்வரி, இவ எப்படியாவது செத்துருவான்னு நினைச்சோம், ஆனா இவ உயிர் பொழைச்சிட்டா. இவளுக்கு நினைவு திரும்பணும் கண்டிப்பா நம்மளை பத்தி சேது கிட்ட சொல்லிடுவா. இவ உயிரை வேற தமிழ் காப்பாத்திருக்கா. இவ ஏற்கனவே வேற சாமி சொல்லிடுச்சு நான் உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு ஏற்கனவே உளறிட்டு இருந்தா. இவளை இப்படியே விட்டோம்னா இவ கண்டிப்பா நம்மளை போட்டு கொடுத்துருவா. நம்மளும் வெளியே போய் பிச்சை தான் எடுக்கணும். அதனால இவங்க சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ள இவங்களை நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா பழி டாக்டர் மேல விழுந்துரும், நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு தலகாணி எடுத்து ஐஸ்வர்யா மூக்குல வச்சு அழுத்துறதுக்கு போறாங்க. யதார்த்தமா அங்க சேது பேக்ல இருந்த போன் எடுக்க வந்தாங்க பாருங்க. அப்ப ஐசியூ வார்டு கண்ணாடி வழியில சேது பாக்குறாரு. ஈஸ்வரி ஐஸ்வர்யாவோட மூஞ்சில தலகாணி வச்சு அழுத்துறத பாத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.